அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். இங்கே நடைபெற்று வருகின்ற ஞான வேள்வியில் பெருமானுடைய திருவருளால் அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்திக்கின்ற வகையில் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் மந்திர வளர்ச்சி என்பதாகிய அடிப்படையில் எப்படி அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை அவர் எடுத்துக்கொள்வதற்கான அடிப்படையை சிந்தித்தோம். அதில் முக்கியமானது மந்திரம் என்பது நமக்கு ஒரு கருவி என்பதையும், அதிலே உலகத்திலே பல்வேறு மந்திரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்குமான மந்திரங்கள் என்பது 51 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது. அதிலே மனிதன் என்பவனுடைய மனிதன் என்ற பிறப்புக்கான பெயர் மந்திரத்தை தாண்டி பெயர் என்ற அடிப்படையில் வருகின்ற நமச்சிவாய என்பது அதாவது சடப்பொருளுக்கான சார்பில் உடம்பு என்கிற வகையில் வருகின்ற பெயர் என்பதையும், அதைத்தான் பெருமான் தன்னுடைய பெயராக உலகம் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு வடிவம், மனித வடிவ அடிப்படைக்கான பொது பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்ற வகையில் நமச்சிவாய வாழ்க என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் முதலிலே அடையாளம் காட்டியதற்கான அடிப்படையையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து இதை தாண்டி சிவய நம என்கிற மந்திரம் வரும்பொழுது அது ஒரே ஒரு பொருளுக்கான மந்திரம் மட்டுமல்ல, அதாவது ஒரு பறவைக்கான மந்திரமோ அல்லது ஒரு உருவத்திற்கான மந்திரமோ அல்ல. மனிதன் என்கிறவன் முடிவை தெரிந்து எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு உரிய மந்திரம் அது. மற்றவையெல்லாம் பொருள்களுக்கான மந்திரங்கள். இப்போ சிலர் சில மந்திரத்தை சொல்லி, இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மோகினி வரும், இதை சொல்லுங்கள் பூதம் வரும், இதை சொல்லுங்கள் பாம்பு வரும், இதை சொல்லுங்கள் பறவை கருடன் வரும், இப்படியெல்லாம் மந்திரம் சொல்லி கொடுப்பார்கள். அவையெல்லாம் பொருளுக்கு உரிய மந்திரங்கள், அந்தந்த பொருளுக்கு உரிய மந்திரங்கள். அவை எல்லாவற்றையும் நாம் 51 அட்சரங்களை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியாவிட்டாலும் அதை பற்றிய தெரிந்த, அதாவது மந்திர உச்சாடனம் செய்தவர்கள், இது மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் உண்டு. அதை ஒன்றும் மறுப்பதற்கில்லை. அதை பலருடைய நீங்கள் அந்த சித்தர் மரபில் வந்தாலும் சரி, அல்லது மந்திரவாதிகளுடைய மரபில் பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய உண்டு. நம்முடைய திருமூலர் கூட ஒரு இடத்துல புவனாபதி சக்கரம், ஏரோலி சக்கரம், நிறைய சக்கரங்கள்லாம் பேசியிருப்பார். இந்த சக்கரங்களுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், பூமிக்கு ஒரு மந்திரம், நெருப்புக்கு ஒரு மந்திரம், நீருக்கு ஒரு மந்திரம், பறவைக்கு ஒரு மந்திரம், இது மாதிரி இருக்கிற மந்திரங்களை எங்கே போட்டு எங்கே வேலை வாங்கணும், எந்த மாதிரி அதில் ஆற்றலை இயக்கணும்னு சொல்றதெல்லாம் அந்த சக்கரத்தில் வந்துடும். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூலச்சொல் ஒன்று உண்டு, அது ஒரு மந்திரம். இப்போ பூமிக்கு எழுத்து ல அப்படின்னா அது பூமிக்கான மந்திரம். அந்த மாதிரி இருக்கிற மந்திரங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த மந்திரங்களை எங்க போட்டு எதை வேலை வாங்கணும், எதை இயக்கணும் அப்படின்னு பண்ணா அதுக்கு பேர் சக்கரம். இது ஒரு முறை. ரெண்டாவது சிவய நம அப்படிங்கிறது, சிவனுக்கு சி என்பது மந்திரமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வா என்பது அருளுக்கு மந்திரமா?
யா என்பது ஆன்மாவுக்கு மந்திர சொல்லா, நா என்பது ஆணவத்துக்கு மந்திர சொல்லா, மா என்பது மறைப்புக்கு மந்திர சொல்லான்னு கேட்டா பதில் கிடையாது. ஆனா சி என்பதன் மூலமாக நீ சிவன் என்பதை தெரிந்து கொள், பா என்பதன் மூலமாக அருள் என்பதை தெரிந்து கொள், யகரம் என்பதன் மூலமாக ஆன்மாவை தெரிந்து கொள், நகரம் என்பதன் மூலமாக திரோதத்தை தெரிந்து கொள், மகரத்தின் மூலமாக மலத்தை தெரிந்து கொள். அவ்வளவுதான் அது. இப்ப சீக்கு சிவன் மந்திரம் உண்டு, அப்புறம் அருளுக்கு வான்னு மந்திரம் உண்டுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இறைவனுக்கு உள்ள மந்திரம் சீனு அந்த மாதிரி எங்கேயாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அந்த மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஆனா சிவய நம என்பது மந்திரம் தான், நாங்க படிச்சு அதை ஜபம் பண்றோம். ஆனா சி என்பதே இறைவனுக்கு உள்ள மந்திரம்னு தனியா யாரை எடுத்து வச்சு பேசா எழுத்து பிஞ்சு எழுத்துன்னா சொன்னது ஒரு வகை. ஆனா சிகாரம் என்பதே இறைவனுக்கு உரிய மந்திரம்னு அடிச்சு எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவய நம என்பதை என்ன பண்ணுவோம், பிஎஸ்டின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அதுக்கு சமஷ்டி எது, அகாரம் உகாரம் அகாரம், ஆ உ மா. இது சிவய நம என்கிற வியஷ்டிக்கு சமஷ்டி. அப்புறம் ஆவு மாங்கிறது வியஷ்டி, அதுக்கு சமஷ்டி எது, ஓம் அல்லது ஓங்காரம். ஓங்காரங்கிறது தான் சுருங்கிய வடிவம். சமஷ்டினா சுருங்கியது, எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு இருப்பது. வியஷ்டி அப்படின்னா விரிந்திருப்பது. ஓங்காரம் முதல்ல எப்படி விரியும், ஆ உ மா. இந்த ஆ உ மா தான் உமான் ஆட்சி. உமா அப்படின்னா வெறும் பேர் கிடையாது, அது ஒரு மந்திரம். உகரம் மகரம், இந்த முதல்ல போட்ட ஆவ தூக்கி கடைசியில போட்டு உமா அப்படின்னு படிக்கணும். உ மா ஆ. அது ஓம்ல இருந்து எப்படி வந்தது, ஆ உ மான் வந்தது. அந்த ஆ உ மாவுல என்னைக்கும் நமக்கு முதல்ல இறைவனை தெரியாது, அருளை தெரிஞ்சாதான் இறைவனை தெரியும். அதனால அந்த உகாரத்தை முதல்ல வச்சு அகாரத்தை தூக்கி கடைசியில போட்டாச்சு. அப்ப உ மா, அந்த மாவுல என்னென்னலாம் இருக்குது, மானம் இருக்குது, கர்மா இருக்குது, மாயை இருக்குது, ஆன்மா இருக்குது, எல்லாம் அந்த மாவுல இருக்குது. இந்த பக்கம் அருளும் அந்த பக்கம் இறைவனை சிவத்தையும் போட்டுட்டு நடுவுல மகாரம் வச்சா உமா அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு முதல் மந்திரம் இந்த உலகத்துக்கு. அதுதான் பார்வதி அம்மையாருக்கு கொடுத்த பேர். எங்க பர்வதராஜன் மகளான பார்வதிக்கு இறைவன் வழியாக அந்த உண்ணாவிரதம் அந்த நோன்பு இருந்த காலத்துல அமைந்த பெயர் உமா அப்படிங்கிறது. அந்த உமாங்கிறத கூட அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, எதையாவது சாப்பிடுமான்னு அவங்க அம்மா மேனை கொண்டு போய் கொடுக்குறாங்க, எதுவும் வேண்டாம் என்பதற்கு அவங்க மா அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அதுதான் உமா அப்படிங்கிறது அதுக்கான வரலாறு, உமாங்கிற மந்திரம் வந்ததுக்கான வரலாறு. ஆனா அதோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆ உ மா, இதுதான் அடிப்படை. ஓம்ங்கிறது சமஷ்டி, ஆ உ மாங்கிறது வியஷ்டி. அதுக்கப்புறம் ஆ உ மாங்கிறது சுருங்கிய வடிவம், அதுல விரிந்த வடிவம் எது, சி ப ய ந மா. இந்த அகாரம் என்பதுதான் சிகாரம், உகாரம் என்பதுதான் வகாரம், யா நா மா. இந்த மூணும் மாவுல இருந்து வர்ற மூணு. இப்ப யா நா மா மூணு இருக்குல்ல, இதெல்லாம் புதுசா சேர்ந்தது. இப்ப இந்த அஞ்சையும் நீங்க சுருக்கி சொல்லும் போது ஓங்காரம் சொல்றீங்கல்ல, அப்ப அது என்ன இல்ல, ஓங்காரம் சொன்னா அதை எதுல கொண்டு போய் சொல்லுவோம், நாதம். அது எதுல வருது, மாயை, சரிதானே, சக்தி. மான் என்கிற இறைவனுடைய சக்தியிலிருந்து வர்றதுதான் ஓம் அப்படின்னு நீங்க படிப்படியா அதை படிச்சிருப்பீங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், சிவய நம என்பதும் அல்லது ஆவு மா என்பதும் அல்லது ஓம் என்பதும் எது கிடையாது, ஞானம் என்கிற இறைவனே கிடையாது. இப்ப சிகாரம்ங்கிறத இறைவனுக்கு மந்திரமா ஏத்துப்பீங்களா? நான் தெளிவா, அது நீங்க எல்லாரும் சொல்றது நாம அனுபவிக்கிறத வச்சு சிவய நமன்னா கடவுள் கடவுள்ன்ற மாதிரி மனசுல ஏத்தனதை மறந்துட்டு
இப்ப இருக்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். எதுல வரும்? சிவய நம என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுவதற்கு இருக்கிற சரியான கருவி. ஒரே ஒரு அடைமொழி, அதுக்கு என்ன? சரியான. மற்றதெல்லாம் சரியில்லாதுன்னு அர்த்தம். இந்த மந்திரம் உலகப் பொருள்களை தெளிவாக முடிவு செய்வதற்கு உரிய சரியான கருவி. இப்ப சிவைய நம்ம சொல்லியாச்சா? அப்பதான் நான் மற்றதெல்லாம் இழுத்து போட்டேன். என்னெல்லாம் இழுத்து போட்டேன்? சிவைய நமங்கிறதுனா, இப்போ நம்ம போன வாரம் கூட கோயில் பதிகம் இந்த திருவாதிரை அன்னைக்கு நம்ம சாயங்காலம் சிந்திச்சோம்ல, அந்த சிந்திக்கும் போது அது நம்ம திருமூலர் அடிப்படையில் நம்ம சிந்திச்சோம். திருமூலர் எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு அது அப்படின்னு அவர் சொல்ற. அதை நாம சிந்திச்சோம். இதுல என்ன நம்ம இதுல தெளிவாகிறதுக்கு என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையா நீங்க வச்சுக்கணும். சிவய நம என்கிற ஒன்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர், இவங்க எல்லாரும் சொன்ன நாதன் நாமம் அப்படிங்கிறது சிவய நம என்பது உள்ளடக்கி நீங்க நமசிவாயங்கிறத பேசுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி என்ன அப்படின்னா, பேசும்போது சிவய நமங்கிற ஒரு மந்திரத்தை நேரா சொல்லாம நாதன் நாமம் நமச்சிவாயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதோட உண்மையை சொல்ல வர்ற இடத்துல மட்டும் அந்தியும் பகலும் 5 பதம் சொல்லி அப்புறம் சிவய நம என்பதாக அதனுடைய அடிப்படையை இந்த 4 பெருமக்களுமே வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன குழப்பம் வரக்கூடாது? சிவய நமங்கிறத தான் நமசிவாயன்னு சொன்னாங்க அப்படின்னு நேரா நீங்க முடிவு பண்ணக்கூடாது. முதல்ல அவங்க எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு சொல்லும் போது நமசிவாயம் இறைவனுடைய பெயர், அதான் நாதன் நாமம். ஏன் நமசிவாயம்ங்கிறத பெயர்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறோம். மனிதன் எல்லாரும் பேர் வச்சுக்கிறது இல்லை. ஆனா ஒரு பேர் அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பேர் வருது. ஆனா மனுஷன்கிற உருவம் இருக்குது இல்ல, இந்த உருவங்கிறது எல்லாருக்கும் அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, அது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் பிறந்தாலும் சரி, இந்த மேன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குல்ல, தலை மேல இருக்கும், காலு கீழே இருக்கும், கை 2 இந்த பக்கம் இருக்குது, கால் இருக்குது, இடுப்பு இருக்குது இல்ல, இந்த மாதிரியான மேன் ஃபார்ம் அல்லது ஹியூமன் ஃபார்ம் சரிதானே? ஆமா, அனாட்டமி. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும்னா ஆந்த்ரோபாலஜிக்கலா நீங்க பிரிச்சாலும் சரி, உலக இயலா 4 வகையான மனித இனங்கள், இந்த ஆஸ்ட்ரலாய்டு மங்கலாய்டு எல்லாம் பிரிக்கிறாங்கல்ல, இந்த மனித இனங்கள்ல மண்டவோடு இப்படி வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல மிக முக்கியமான அடிப்படை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலர் மண்டலம் இப்படி அழுத்தன மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆப்பிரிக்கா ஜீன் வேலை செஞ்சிருக்கும், இல்ல ஆஸ்திரேலியா ஜீன் வேலை செஞ்சிருக்கும். அப்படி வச்சிங்களேன். மங்கோலாய்டுலாம் சீனா, நேபாள் இந்த மாதிரி யாரெல்லாம் குள்ளமாவே இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் மங்கோலாய்டுல வருவாங்க. மூக்குலாம் நீட்டமா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம். இப்ப நாமெல்லாம் ஆஸ்திரேலாய்டுல வருவோம். இப்ப இந்த மனித இனங்கள்னு சொன்னாலும் இப்ப ஆப்பிரிக்கா யானைக்கும் இந்தியா யானைக்கும் என்ன வித்தியாசம்? ஆப்பிரிக்க யானையோட காது முறை மாதிரி ரொம்ப பெருசா ஒரு மாதிரி இருக்கும். இந்தியா யானை நம்ம பார்க்கிறோம் இல்ல, கொஞ்சம் அழகா இருக்குல்ல அந்த காது. அந்த காது இந்த காது ஆவறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் மில்லியன் ஆண்டு ஆயிருக்கும் அப்படிங்கிறது டார்வின் தியரி, பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. ஒவ்வொன்றும் தான் வாழறதுக்கு முதல்ல ஜீன்ல போட்டு சொருகி அந்த நினைப்பு அடுத்த ஜீன்ல வேலை செஞ்சு அந்த உருவத்துல கொஞ்சம் மாற்றம் வரும். இப்படியா எது அதுக்கு பிடிக்கலையோ, எது தேவையோ அது 2ஐயும் இன்புட் பண்ணா அது மாறிக்கிட்டே வரும்.
அது மாறிட்டே வந்து இதுக்கே 1,00,000 மில்லியன் ஆண்டு ஆச்சு. அந்த மாதிரி தான் மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தானுங்கிற பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எதுக்கு உண்டு? சயின்ஸுக்கு உண்டு. ஆனா நாமளும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு வச்சிருக்கிறோம். யாரு? சைவத்துக்குள்ள தொல்காப்பியத்திலிருந்து மாணிக்க வாசகர் வரைக்கும் நாம பரிணாம வளர்ச்சிய கொஞ்சம் கொஞ்சமா நாம சிந்திச்சிருக்கிறோம். மாணிக்க வாசகர் ரொம்ப தெளிவா வித்தியாசமா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1900 தான் தாவரங்களுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கினார் ஜெகதீஷ் சந்திர போஸ். 1900 தான் அது. அதை கூட பாரதியார் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட முக்கியமான கட்டுரையை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டார். அவர் பாரதியார் ஜெகதீஷ் சந்திர போஸை சகதீச சந்திர வசுன்னு எழுதுவார். சகதீச சந்திர வசுன்ற பேர்ல பாரதியார் ஜெகதீஷ் சந்திர போஸ் அந்த பேர்ல எழுதுவார். அவர் அந்த கட்டுரையை அப்போ ஒரு மொழிபெயர்த்து போட்டார் பாரதியார். அந்த காலத்திலேயே அவர் இருந்த சமகாலத்திலேயே செஞ்சார் அந்த வேலையை. தாவரங்களுக்கும் உயிர் உள்ளது, அப்படி உயிர் இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் மத்தியில் நிலைநாட்டுறதுக்கு இவருக்கு காரணகாரியம் தேவைப்பட்ட காலத்துக்கு இப்ப அதுக்கும் நாம ஒரு 900 வருஷம் முன்னாடியே என்ன குறைஞ்சபட்சம் தொல்காப்பியம்லாம் ரொம்ப முன்னாடி அதை நாம சமணம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட மாணிக்கவாசகர் காலத்துல ரொம்ப தெளிவா இன்னதுக்கு இப்படி இப்படிலாம் உயிர் இருந்தது, இந்தந்த மாதிரி உயிர் பிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு. அறிவியலுக்கும் நமக்கு என்ன ஒரே ஒரு வேறுபாடுனா, நாம ஆன்மாவை ஒத்துக்கிட்டு ஆன்மாவினுடைய அறிவுக்காக அந்தந்த பிறப்புன்னு சொன்னோம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிறப்புல இருந்து தான் இந்த பிறப்பே அப்படிங்கிறது அது மாற்றி சொல்லுது. உயிரை ஏத்துக்காம பறவையிலிருந்து, அதாவது மீன்ல இருந்து பறவை, மீன்ல இருந்து தான் பறவை டைரக்டா. அதுக்கு மட்டும் ஒரே ஒரு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து அந்த கடற்கரையோரம் ஒரு 4-5 மீன் கிடைச்சிதா உங்களுக்கு, அந்த சிகப்பு மீன். அந்த மீனுக்கு ரக்கை இருந்தது. அப்ப வந்து மீன் பறவையாக உருமாறிய காலத்தோட மீன் அது ஏதோ தப்பி உயிர் வாழுது. இப்போ அந்த காலத்து மீனே இல்லை, அது அந்த காலத்து ஜீன் வேலை செஞ்ச ஒரு மீன். அந்த மீன் அவங்க வலையில மாட்டிச்சு. அது இப்போ ஸ்பெசிமன் பாக்ஸ்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். மீன் நீந்திர காலத்திலிருந்து பறவையா மாறின காலத்துக்கு உள்ள ஒரு வடிவம் அது. இது என்ன நாம சொல்றோங்கன்னு கேட்டா, அந்த பறவைங்கிற ஒரு பிராணியோட கருவுக்கு முந்தியது மீனுங்கிற கருவுல பதிக்கப்பட்ட எண்ணம். புரியுதா உங்களுக்கு? உயிர் இல்லாம சொல்றது இது. உயிர்னு நாம ஏத்துக்கிற இல்ல, அவங்க உயிர் இல்லாம ஒரு முட்டையில அது பதிவாயிடுது. அடுத்த மீனா பிறக்கும் போது கொஞ்சம் பறவை ரெக்க அதிகமாகும். அது கொஞ்சம் தட்டு மாதிரி பறவையாகணும்னு அது நினைச்சு அதுக்கு 1,00,000 வருஷம் வேலை செய்யணும் குறைஞ்சது. அப்புறம் அதுக்கு ரெக்க வரும். அந்த ரெக்கையில என்ன டிஸ்குவாலிபிகேஷன், குவாலிபிகேஷன் இதெல்லாம் அது நினைச்சு மாறும் அப்படிங்கிறது தான் பரிணாமம். அதுல திடீர் விளைவு உண்டு, இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறது பக்க விளைவு, திடீர் விளைவுலாம் நிறைய. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க உயிர் கிடையாது. அந்த உயிருக்கான வித்து இருக்குது இல்ல, முட்டை அல்லது வந்து குஞ்சு, இதுல வந்து அவங்க அதை பேசுவாங்க. நாம எப்படி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, உயிரை அதுல சொருகிறோம். எதுல? உடம்புல சொருகி அந்த அறிவை அந்த உடம்புல அது பெறுகிறது என்பதாக நாம சொல்றோம். இதுதான் வித்தியாசம். புரியுதா? இது எதுக்கு நாம இப்ப சொன்னோம்? இந்த உலகத்துல இப்படி பிறந்து வளர்ந்த இந்த எல்லாருக்கும் பொதுவா உடம்ப வச்சு கொடுத்த பேரு நமசிவாய. இதுல மனுஷங்கிற உடம்பு நீங்க எடுத்துட்ட காலத்துல அந்த அமைப்பு மேன் ஃபார்ம் அப்படின்னு நீங்க மனித இனங்களை வகைப்படுத்தினாலும் காலு கை மூக்க வகைப்படுத்த முடியாது. அதாவது அந்த இது உருவ அச்சு இருக்குல்ல, அச்சு, இந்த அச்சுல மாற்றம் கிடையாது. என்ன மாற்றம் கிடையாது? தலை மேல இருக்குது இல்ல, தலை கீழே தொங்காது இல்ல, அந்த மாதிரியான ஒரு அச்சுல அந்த நமசிவாயங்கிற பேர் வருது. வேற ஒண்ணும் இல்லை. நானா 2 கால், மானா வயிறு, வானா தோல், சீனா முகம், யானா முடி, தலை. புரியுதா? யா அப்புறம் என்ன மேல வந்து யா, அதுக்கு கீழே என்ன வா, அதுக்கும் கீழே என்னாச்சு வா, அதுக்கப்புறம் இது சி, அதுக்கப்புறம் இங்க
என்ன வா, அதுக்கு கீழே நா, ம சி வ யா, கீழே இருந்து போட்டுன்னு வரணும். நமசிவாய பாதத்துல இருந்து போட்டுட்டு வரணும். இப்ப நமசிவாயன்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா மனிதனோட வடிவமா எழுதி காட்டுவாங்க. சித்தாந்த படம் வரைபடம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நமசிவாய அப்படிங்கறத ஒரு மனித உருவத்துல போட்டு காட்டுவாங்க. இப்ப இதுக்கு என்ன பேரு? இந்த உடம்பு நமசிவாயங்கிற பேர்ல இருக்குது. இந்த நமசிவாயங்கிறத நீங்க மந்திரமா நினைக்க கூடாது. ஏன்னா நாங்கிறது மட்டும் மந்திரம்னா காலோட முடிஞ்சு போயிடாது. இந்த நமசிவாயங்கிற ஒரு பேரா வச்சு இந்த பேர்ல தான் உடம்புங்கிற ஒரு விஷயத்தை வடிவமா பெருமான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம விளக்கம். இந்த பேரை அவனோட பேரா ஏத்துக்கிறான். எத? நமசிவாயங்கிற நமக்கு கொடுத்த உடம்போட வடிவம் இறைவனுடைய பேர். இது நம்மோட பேரா ஆவல, ஆனா இது இறைவனோட பேரா ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதுக்கு இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது. இந்த அறிவு இல்லாத உடம்புல நீங்க வந்து சேர்ந்து இருந்து என்ன பண்ணணும்? இந்த உடம்பு மூலமா இந்த உலகத்துல அறிவாளின் பேர் வாங்க. அறிவாளின் நீங்க சுத்தமா அறிவில்லாத உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி பேர் வாங்குவீங்க? உங்களுக்கு அந்த உடம்புக்கு நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க. நீங்க வச்ச பேர்ல நமசிவாயங்கிற பேரை அவன் வச்சுக்கிட்டு இந்த உடம்பு முழுக்க இருந்து உங்க அறிவை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அது இயங்குது. இதுதான் முதல்ல நமசிவாய வாழ்வு. இப்படி நீங்க முதல்ல மூச்சை பிடிச்சிக்கின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் மூச்சை பிடிச்சிக்கின்னு சொல்ற மாதிரி நீங்க மூச்சை பிடிச்சிக்கின்னு புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் நான் மந்திரம் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மந்திரம்னா மந்திரம் ஓதுறது இல்லை, மந்திர வரலாற்றை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் இது இவ்வளோ வலிமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அருள்னு சொல்றீங்கல்ல, இந்த அருள்ங்கிற வரலாறு தெரியணும்னா இந்த இடத்துல நீங்க யார் தட்டி கேட்டாலும் நமசிவாயங்கிறது எதை வச்சுங்கிறது உங்க மனசுல எழுந்தணும். எழுந்துச்சுன்னு சொன்னா எது வராது? மிரட்டல் வராது. நமசிவாயம் நீங்க கடவுளை நினைச்சு சொல்றது இல்ல. அது கடவுள் நம்ம உடம்புல இருந்து இப்படிதான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான் நினைச்சு சொல்றதா இருக்கணும். நமசிவாயன்னு சொன்னா இந்த உடம்புல இருந்துகிட்டு, இந்த உடம்புனா என்ன? இப்போ நேற்று கூட பார்த்தோம் திரு எழுக்கூற்றுல முக்கியமான வரி, இகலி அமைந்துணர் என்னது? புகழி அமர்ந்தனை. புகழினா புகை, புகுந்து வாழுகிற இடம். இந்த நாகர்கள் அப்படின்னு இந்திய வரலாறுல எழுதுவாங்க. நாம நாகப்பாம்பை வச்சுன்னு இந்த வழிபடுற யாரு? நாகப்பாம்பை வச்சுக்கிட்டு இந்தியாவில் அதிகமா வழிபடுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? கேரளாக்காரங்க தான். ஏன்னா மலையாளிகள் தான் நாக வழிபாட்டு அதிகம். நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க அதோட தாக்கத்துல தான் நமக்கு உண்டு. இதை விட்டா நாகாலாந்து இதெல்லாம் எதுன்னு கேட்டா கடற்கரை சார்ந்த படுகையா இருக்கும். இதுக்கு பேர் தான் பாதாள லோகம். அங்க அதை விட்டு இறங்கினீங்கன்னா கடல் வந்துடும். பாதாள லோகம்னா கீழே இருக்கிற நிலப்பரப்புன்னு பேர். நீங்க மண்ணை தோண்டிட்டுலாம் பார்க்க கூடாது. அதை இங்க நாகலோகத்து கண்ணியோட நீங்க விளையாடுவீங்க அப்படின்லாம் கதையில வரும். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிற மனிதர்கள்னு அர்த்தம். இந்தியாவில் அல்லது வரைபடத்துல பூமியில நிலப்பரப்புல இந்த நாகப்பாம்பு குகையில வளைஞ்சி போற மாதிரி குகையில வளைஞ்சி போய் இருக்கிறவனுக்கு பேரு நாகர்கள்னு வச்சுக்கினாங்க. இந்த குகை, இந்த உடம்புல இருக்கிற குகை எது அப்படின்னா அந்த குகையில தான் புகழி அமர்ந்தனை பெரிய பரம்பொருள் வந்து இருக்குது அப்படின்னு நேற்று பார்த்தல. அது எதுல வந்து இருக்குதுன்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. இகலி அமைந்து உணர் புகழி அமர்ந்தனை. இகலி அமைந்து உணர் புகழி அப்படின்னா என்ன அர்த்தம்? இகலினா மாறுபட்டு
அமைந்துனா ஒரு இடமா வச்சுக்கிட்டு அல்லது அதுல இருந்து அமைப்பான்னு சொல்றீங்கல்ல, இந்த அமைப்புங்கிற வார்த்தை பண்ணி மாதிரி. பண்ணினா நம்ம மூணு போட்டு பயன்படுத்தல. இதை பண்ணி அதை பண்ணி சோத்தை பண்ணி வைக்க அதை பண்ணி இதை பண்ணிங்கிறல்ல, இந்த பண்ணிக்கு ஒரு மீனிங் கிடையாது. ஆனா அது பண்ணலன்னா ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு சொல். அமைந்து அமைஞ்சிக்கிட்டு அமைஞ்சின்னு சொல்றேன்ல, அந்த அமைஞ்ச வச்சுதான் சமைஞ்சி வரும். அதுக்கப்புறம் அவ அடங்கிடுவா. அதனால அமைதல் அப்படின்னு சொன்னா அது ஒரு இதுக்குள்ள வந்துடுறது. அப்ப இகலி அமைந்துனா மாறுபட்ட ஒன்றிற்குள் நீ வந்து என்ன பண்ற? உணர். இகலி அமைந்து உணர் புகழி. ஆனா உனக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்கிற பொருளாக நீ புகுந்து இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அது இகலினா அறிவுக்கு மாறுபட்ட ஒன்றில் நீ வந்து அறிவான பொருளாக இருக்கிறாய். அறிவுக்கு மாறுபட்ட ஒன்று எது? உடம்பு. எல்லாமே அறிவுக்கு மாறுபட்டதுதான். இப்ப முக்கியமா நம்மளை வச்சு வர்றதுனால நேரம் என்ன புரிஞ்சுக்கணும்? இகலி அமைந்துனா இந்த உடம்பில் நமசிவாயம் என்ற பெயரை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன இல்லை, அது மூலமா அறிவுங்கிற வேலை உங்களுக்கு இல்லை. இந்த நுட்பத்தை தெரிஞ்சுதான் திருமூலர் என்ன பண்ணாரு? எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தின்னு போட்டார். எங்கும் திருமேனினா நமசிவாயம், எல்லா இடத்திலும் இறைவன் தான். ஆனா எங்கும் சிவசக்தினா அத வெறும் சடப்பொருள் ஆற்றலா மட்டும் இறைவன் எல்லாத்திலும் இல்லப்பா, சிவமாகவும் சக்தியாகவும் தான் எங்கும் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அன்னைக்குதான் பார்த்தோமே கோயில் பத்தி. என்ன அர்த்தம்? இந்த உடம்புல அறிவு இல்லாத சக்தி என்கிற ஆற்றலாக மட்டும் பெருமான் இல்லை, அதிலே ஞான பொருளாகவும் இருந்து அதன் மூலமாக எனக்கு ஞானம் விளங்க வைக்கிறான். தூங்குற ஒருத்தனை எழுப்புறான் அப்படின்னா யாரு? இதுதான் அடிக்கடி வேடிக்கையா சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? காதுல அல்வாவை, என்ன அல்வா? திருநெல்வேலி அல்வாவை சுட சுட வழுவழுன்னு ஊத்தினாலும் அதுக்கு என்ன வராது? டேஸ்ட் வராது. காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கன்னு நான் சொல்லல, இனிமையா உங்களுக்கு அல்வா ஊத்த தயாரா இருக்கிற திருநெல்வேலி இருட்டு கடைக்கு கூட்டும் போய் தயார் பண்ணும் போதே அது நாக்கில் போட்டா ஸ்வைன்னு உள்ள போகுது இல்ல, அந்த மாதிரி அது நாக்கு காதுல உள்ள போயிடும். நான் உங்களுக்கு ஈயத்தெல்லாம் காய்ச்சி ஊத்தல, அல்வாவை தான் காய்ச்சி ஊத்துறேன் இப்போ. ஆனா இனிப்பா இல்லையா? அது ஏன் இனிப்பா இல்லை? அப்ப காதுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டா அறிவு இருக்குது, ஆனா அதுக்கு என்ன இல்லை? எங்க சுவை இல்லையா? உடனே அறிவு இருக்குதுன்றீங்க நீங்க. அதுக்கே அறிவு கிடையாது, ஆனா அது மூலமா தான் நமக்கு அறிவு இருக்குது. அப்ப இறைவன் எப்படி முதல்ல வேலை செய்யறான்னு கேட்டா, அறிவு இல்லாத ஒன்றில் அறிவு இல்லாத அருளாக அதை அமைத்து அதுல அறிவான பொருளாக இருந்து உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு உடம்புல மயிர்கால் கூட உங்களை விட்டு போகாம இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாள் சொல்ல வர்றாருன்னா என்ன? அதுதான் அப்பரடிகள் என்ன சொன்னாரு? கண்கால் காண்மீன்களோ கைகால் தொழுமீன்களோ பாடினார் இல்ல. எதுக்கு பாடினார் அவரு? அது அந்த தாண்டகத்துக்கு பேர் என்ன? அங்கமாலை, திரு அங்க மாலை. அப்ப திரு அங்க மாலைன்னா என்ன அர்த்தம்? வெறும் சடம் கிடையாது அது. அதுல இருக்கிற இறைவனை அவர் வேலை செய்யறார், வேலை செய்ய வைக்கிறார் தானா. இப்ப கையே நீ எனக்கு வேலை செய்ய தேவையில்ல, இந்த கைய வச்சுக்கிட்டு இருக்கிறான் பார் இறைவன். என் கையில அருள், என் உடம்பு மட்டும் இல்ல, அது அருள், அதுக்கு மேல அதுவே சிவம். அப்ப அதுக்கு பேரு சிவசக்தி. சிவசக்தினா ஏதோ இறைவனும் இறைவியும் டான்ஸ் ஆடுறது அல்லது சிவசக்தினா அர்த்தநாரிலாம் கிடையாதுங்க. அர்த்தநாரினா என்னன்னு இப்ப புரிஞ்சுங்க நீங்க. எந்த பொருளில் சடாற்றலாக இணைத்து அந்த பொருளை உலகத்தில் வாழ வைக்கிறானோ அதே பொருளில் ஞானத்தன்மையை வைத்து இயக்குகிற ஆற்றலால் இறைவன் சிவசக்தி என்ற பெயர். அதான் அர்த்தநாரிக்கு அர்த்தம். ஏதோ பாதி உமா பாதி அம்மா பாதி அப்பான்னு கதை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் அந்த வேலை பண்ணணும் அவரு?
அப்படின்னா என்ன? அப்படின்னா இறைவன் பாதி வெட்டி போட்டு பாதி சிவனை வெட்டி போட்டு சேர்த்தா ரப்பர் போட்டா ஒட்டி வச்சுக்கிறீங்க? இல்ல இல்ல, அதுக்கு இதான் அர்த்தம். ஏன்னா உருவமும் கிடையாது இறைவன். ஒரு கட்டம் தாண்டினீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, இந்த கல்லிலையும் இறைவன் இருக்கிறானா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த கல்லுங்கிற மாயை பொருள் இருக்குது, இந்த மாயை பொருள்ல மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி அருள் இருக்குது. இந்த அருள்ல இறைவனுடைய ஞான ஆற்றலும் இணைந்திருப்பதனால்தான் நீங்க ஞானத்துல தொடர்பு கொள்ளும் போது அதுல உங்களுக்கு அறிவு கிடைக்கும். இல்லைன்னா அறிவு கிடைக்காது. இல்லைன்னா சுத்தமா அறிவு இல்லாத பொருள் மூலமா உங்களுக்கு அறிவு எப்படி சார் வரும்? இதுக்கு எங்க பெருமான் ப்ராடக்ட் பண்றான், பெருமான் உற்பத்தி பண்றான்ல மாயை, எங்க உற்பத்தி பண்றான்? ஞாபகம் இருக்குதா? இப்போ ஞாபகம் இருக்கணுமே. மாயை என்கிற பொருளில் பெருமான் உற்பத்தியை தொடங்குறது அஞ்ச வச்சுதான். முதல்ல என்ன பண்றான்? தன்னுடைய ஞான ஆற்றலை பதிய வைத்து கலக்க வைத்து சிவம் என்கிற பொருளை உருவாக்குகிறான். தன்னுடைய ஆற்றலை கலக்க வைத்து சக்தியை உருவாக்குகிறான். ஞானத்தையும் சக்தியையும் சமமாக கலக்க வைத்து சதாசிவத்தை உருவாக்குகிறான். இப்ப சதாசிவனா என்ன? இப்போ சதாசிவனா என்ன சொல்லுங்க? சிவசக்தி தானே சதாசிவம். ஆமா, ஆனா அஞ்சு முகம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே இவ்வளவு நாளா. அதனாலதான் இந்த அஞ்சு முகம்னு சிவனை மட்டும் சொல்ல வரும்போது என்ன பண்ணணும்? அந்த கோயில்ல என்ன பண்ணணும்? உள்ள ஒரு மனோன்மணியை வைக்கணும். மனோன்மணியை ஏன் உள்ள வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சும் சிவத்தோட மட்டும் நீ பார்க்காதப்பா, சக்தியோட சேர்ந்ததாவே பார்க்கணும்னு அர்த்தம். மனோன்மணினா அதுக்குள்ள இருக்கிற சக்தியையும் பாருன்னு அர்த்தம். சதாசிவங்கிற அஞ்சு முகத்துக்குள்ள சக்தியாவும் அதை நீ பார்க்கணும்னு நாம தனியா தூக்கி வச்சோம். ஆனா பார்க்க வேண்டியது எப்படி? திருமூலர் சொல்படி. உண்மையிலேயே நீங்க இப்படி இது கூட ஞாபகத்துக்கு வந்துடணும். முன்ன ஒரு நாள் நான் என்ன சொன்னேன்? சிவய நம என்பதும் நமச்சிவாய என்ற பெயருக்குள் அடங்கிவிடும் சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? அது எப்படி புரிஞ்சுன்னு? அப்ப புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுட்டாரு, இப்பெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சிவய நம என்பதும் ஒலி, சவுண்டு. இந்த சவுண்டுக்கு மூலம் எது? ஓங்காரம். ஓங்காரம் என்பது மாயை. மாயை என்பது இறைவனுடைய பேரா ஆக்கும் போது நமசிவய. அதுவும் சிவய நமங்கிற சவுண்டு அதுக்குள்ள அடங்கி போகுது இல்ல? அப்ப நீங்க சதாசிவம் பார்த்தாலும் அது என்னது? அது சதாசிவங்கிற லிங்கம் எது? என்ன சதாசிவங்கிற லிங்கம் எதுன்னு மிரல்றீங்க? சதாசிவங்கிற லிங்கத்தினோட பொருள் எது? ஒண்ணு கல்லுன்னு சொல்லுங்க, இல்ல அருள்னு சொல்லுங்க. இது ரெண்டுமே தயங்குறீங்க. சதாசிவம்னா என்ன சொல்றதுன்னு ஒண்ணு ரொம்ப பயப்படுறீங்க. தெளிவா பயப்படாம பேசுங்க சார். அதாவது சதாசிவம்னா என்ன சொல்லி மாட்டிக்கிட்டு இவர்கிட்ட, அல்லது என்ன நாம இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு. சதாசிவன் கேள்விப்பட்டுக்கிறோம், ஐயோ பெருமான்னு சொல்லிக்கிறோம், அதெல்லாம் ரைட்டுப்பா, தெளிவா வா, தத்துவமா வா. என்ன சொல்லுவீங்க? சாதாரணமா சொன்னா கல்லும்பீங்க, உயர்வா சொன்னா அருள்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா சிவலிங்க திருமேனி காட்சிக்கு உரியது. காட்சிக்கு உரியதுல உருவம் இல்ல, அருவம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அது அருள் தானே. என்ன சார் அருள்னு சொல்ல உங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது. இன்னும் நல்லா வாங்க, என்ன வரணும்னு கேட்டா, இப்ப இது இருக்குதுல்ல, இது பேர் என்ன? இந்த இரும்புக்கு பக்கத்துல நடுவுல ஒண்ணுக்குத கல்லு. தூண்ங்கிறது நிக்கிறதுனால தூண்னு பேரு. அந்த பொருள்ங்கிற வகையில கல்லு தானே. அதோட மூலப்பொருள் எது? அதோட மூலப்பொருள் எது? மாயை. இப்ப உங்க உடம்போட மூலப்பொருள் எது? மாயை. நீங்களும் கல்லும் ஒண்ணா? வித்தியாசம் தானே. அந்த மாதிரி அந்த கல்லு. ஏன் பயப்படுறீங்க? இந்த கல்லு லிங்கம் கிடையாது, ஆனா அந்த கல்லு லிங்கம். அது மனுஷன் உடம்புக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதோ அது மாதிரி அது கடவுளோட உடம்பு. கடவுளோட உடம்பு எது? அருள் திருமேனின்னு தானே படிப்பீங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அது சிவன் தாம்பா. ஆனா நமக்கு பார்க்க வைக்கிறதுக்காக அருள் தான். அது நீங்க பொருள் வகையில அருள், ஆனா பேர் வகையில நமசிவாயம். ஆனா நமசிவாயங்கிறது நம்ம உடம்புக்கு. அதுக்கு என்ன பேர்னா சிதாசிவம், சதாசிவம். சிதாசிவம் கூட சொல்லலாம், தப்பு ஒண்ணு இல்லை. ஏன்னா ஞான பொருள் தானே அது. அப்ப சதாசிவம் என்பதும் நீங்க பார்க்கிற ஒரு பொருள் வகையில அருள் தானே. அருள்னா நீங்க எங்கேயோ ஒழுகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க சார். நீங்க அதான் பிரச்சனை உங்களுக்கு. அருள் ஒழுகுதுன்னா
அருள் எங்கேயோ தனியா உங்களுக்கு வந்து ஒழுகுது நினைச்சீங்க. அப்படி இல்ல, அது பொருள் எல்லாத்தையும் நீங்க அருளா பார்க்கணும். இதான் முறை. அதனாலதான் இந்த அருள் பெருஞ்சோதிக்கு நான் மெனக்கிறது. அருள் பெருஞ்சோதிக்கு தான் இவ்வளவு வேலையை. நான் இவ்வளவு நாள் அருளை பத்தி சொன்னதுங்கிறது இதுதான். ஆனா அது சொல்ற முறை அப்போ திருக்குறளை வச்சு சொன்னேன். உலக பொருள்களை எல்லாம் வளர்க்கிற பொருள் என்கிற ஒன்றிலே வளர்க்கப்பட வேண்டியது அருள்னு சொல்லியிருப்பேன். பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உடைத்து, அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உடைத்துனா, அன்பினுடைய குழந்தையாகிய அருளை பொருள் மூலமாக நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அருளை பார்க்க முடியாது, ஆனா பொருள் மூலமா வளர்க்கணும். அப்படின்னா என்ன? முடிஞ்சதை ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்க, அப்புறம் நல்லவனுக்கு கொடுப்பீங்க, அப்புறம் கொடுக்காம இருப்பீங்க, அதுக்கப்புறம் பெருமான் வேற எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க வைப்பான். அந்த மாதிரி வளர்றீங்கல்ல. அப்போ பொருளை வைத்து கொண்டு இந்த உலகத்துல அருளை இயக்கினாதான் அன்பு அப்புறம் தெரியும். அது திருவள்ளுவர் நம்ம செயல்முறைக்கு சொன்னது. இப்ப அதையே நேரா தத்துவமா விளக்கும் போது என்ன வருது? உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் அல்லது உலக பொருள்கள் அனைத்தும் அருள் என்கிற மாயையின் காரியமாக வந்தவை. அந்த வகையில் சதாசிவம் என்ற பொருளை காட்டுவதற்கு உள்ள அருள் கல். சரியா சொல்லிட்டனா? அதே மாதிரி சிவயநம என்கிற மந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானாலும் நமசிவய என்கிற பெயரால் வந்த சிவபெருமான் அல்லது பரம்பொருள் மூலமாகத்தான் நீங்க அதை அனுபவிக்க முடியும். அப்ப நமசிவாயங்கிற பேரு இரண்டாம் பட்சமா இருந்து சிவயநமங்கிறது முதல் பட்சமா இருந்தாலும், எப்படி சதாசிவம் முதல் பட்சம்தான், ஆனா அது கல் என்கிற வகையில அருளால் தான் காட்சிப்படுது இல்லையா? அந்த மாதிரி நமசிவாயம் என்கிற பெயரால் தான் சிவயநம என்பதும் உங்களுக்கு காட்சிப்படும். அதனாலதான் நடனம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது பெருமானுக்கு கால் மா வந்து வயிறு மா தோல் சி வா முகம் யா முடி, அதே பாம் தான் மனிதனுடைய உருவத்துக்கும். இப்ப தெளிவாயிட்டீங்கல்ல? இதுவரைக்கும் நமசிவாய ஏனும் நாமம்ங்கிறது எதை வச்சு வந்தது? எல்லா பொருள்களிலே தலையாயதாகிய மனித பிறவி உடம்பை அடிப்படையாக கொண்டு இறைவனுக்கு அது பெயர், உடம்புக்கு அது பொது பெயர். ஆனால் சிறப்பு பெயராக நாம் ஆளாளுக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெயர்ல இருக்கிற நாம வேலை செய்யணும், நம்ம ஆன்மா வந்து அறிவு பொருளா காட்டிக்கணும்னு சொன்னா நமசிவாய என்ற பெயரால் உள்ள இறைவன் வேலை செய்தால்தான் இதற்கு உள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. இப்ப நாம ஒரு பேரிட்டு இங்க இருக்கிறவங்களை ஒரு பேரிட்டு கூப்பிட்டோன்னு என்ன சார் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா, உங்க காது உங்க ஆன்மாலாம் பெரிய ஆள் கிடையாது. இந்த அளவுக்கு நீங்க தத்துவத்துக்குள்ள வரணும். சாதாரணமா முதல்ல பேசும்போது அப்படி சொல்லுவோம், ஆன்மா கேட்கறதான் கேட்குன்னு சொல்லுவோம். ஆனா ஆன்மா தெளிவா அதுக்கு என்ன கிடையாது, காது இல்லைன்னா கேட்காது. ஆன்மா இல்லைன்னா காதுக்கு கேட்கிற வேலையே கிடையாது. ஆனா இது ரெண்டு பேருக்கும் பேர் என்ன? ஊனம்னு பேர். ரெண்டு பேரும் ஹேண்டிகேப்டு தான். ஒருத்தனுக்கு கால் கிடையாது, ஒருத்தனுக்கு கண்ணு கிடையாது, அவ்வளவுதான். கண்ணு இல்லாதவன் ஆன்மா, கால் இல்லாதவன் உடம்பு. கண்ணு இல்லாதவன் உடம்பு, கால் இல்லாதவன் ஆன்மா. ஏன்னா கண்ணுங்கிறது ஞானத்துக்கு அடையாளம். கண்ணால பார்க்கிறவன் தகுதி யாருக்கு இருக்குதுன்னா குருடனுக்கு இல்ல, மொடவனுக்கு இருக்குது. ஆனா மொடவன் கண்ணால பார்க்கலாமே தவிர போக முடியாது, அவனால நடக்க முடியாது. அவனுக்கு எது காலுன்னு கேட்டா குருடன் தான் கால் உள்ளவன். ரெண்டு பேர், குருடன் ஒருத்தன், மொடவன் ஒருத்தன். குருடனோட மேல ஏறிக்கிட்டு தான் கண்ணு இருக்கிற மொடவன் வழி சொல்லுவான், குருடன் போவான். இதுக்கு பேர் தான் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுதல்னு திருமூலர் சொன்னது. ரெண்டு பேருமே குருடங்க தான். யாரு? ஒரு வகையில இவன் குருடன், ஒரு வகையில அவன் குருடன். இவன் இல்லைன்னா அவனுக்கு வேலை இல்லை, அவன் இல்லைன்னா வேலை இவனுக்கு இல்லை. அப்ப ரெண்டு பேருக்குமே பேர் என்ன? குருடர்கள் பேர்.
இதனாலதான் கொஞ்சம் அப்படியே வந்து இந்த குருடர்கள்ல நீங்க ரொம்ப தெளிவா அழுத்திட்டீங்கன்னா, இந்த குருடர்களுக்கு குருடரை நான் என் பாணியில செவிடர்கள்னு சொல்றேன், அவ்வளவுதான், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு. இவனுக்கு காது இருந்தாதான் கேட்கும், காதுக்கு இவன் இல்லைன்னா கேட்கிற வேலையே நடக்காது. அப்ப கூப்பிட்டா ஏன் அப்படின்னு கேட்கிற வேலை இவங்க 2 பேராலையும் கண்டிப்பா இல்லைன்னு முடிவுக்கு வரணும். அந்த மாதிரி தெளிவா வரணும். அது உயிரோட தான்ங்கிறான், செத்த போனம் கிடையாது. உயிரோட இருந்தாலும் ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி, இது இல்லைன்னா அதுக்கு கேட்கலப்பா, ஆனா இதுக்கு சுத்தமா அறிவு இல்லப்பா, அதுக்கு அறிவு இருக்குதுப்பா, ஆனா அது இது இல்லைன்னா அது வேலை செய்யாதுப்பா. அப்ப 2 பேருக்கும் கேட்குதுன்றது சொல்றது பொய் தானப்பா. நல்லா புரியுதா? அது காதுக்கு அறிவு கிடையாது, காது இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவு வேலை செய்யாது. இப்ப 2 பேரும் ஒன்றோட ஒருத்தர் செஞ்சாதான் 2 பேருக்குமே என்ன இல்லை, வேலை இல்லை. காதுக்கு தான் புரியலையாது, காதுக்கு அறிவு கிடையாதுப்பா, சுத்தமா என்னைக்கு அறிவு வராது. காது இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவே கிடையாது. அப்ப 2 பேரும் சுத்தமா வேலை செய்யாதவங்க தானே அர்த்தம். இப்ப வேலை செய்யறவன்னு ஒருத்தன் உயிரோட இருந்தாலும் வேலை செய்யறவங்கிறது இவனுங்களே கிடையாது. இதத்தான் நாதன் நாமம் நமச்சிவாயன் ரொம்ப அழுத்தமா எல்லாரும் பேசணும். இறைவனுக்கு ஏன் அந்த பேரை கொடுக்குறாங்கன்னா, இந்த கண்ணு காது மூக்கு வச்ச இந்த உடம்புல அந்த நமசிவாயம் என்கிற இறைவனுடைய ஞான ஆற்றல், அதைத்தான் திருமூலர் ரொம்ப பல்ஸ் பார்த்து எங்கும் சிவசக்தினார், வேற யாரும் இதை சொல்லல. ஆனா அதை தான் மாணிக்கவாசகர் தூக்கி பிடிச்சி உடையால் உந்த நடு உடையால் நடுவில் நீனார். இந்த எங்கும் சிவசக்தினா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் வெறும் இறைவனுடைய அருள்ங்கிற சக்தி மட்டும் இல்லப்பா, ஆனா இறைவன்கிற ஞானமும் சேரலன்னா உனக்கு ஞானமே இல்லப்பான்னார். அப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் என் உடம்புல இருந்தாலும் என் உடம்புக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. என் பேர்லயே நான் ஏன்னு கேட்கறதே, ஏன்னு கேட்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா இல்ல. இதை விட என்னால எளிமையா எப்படி சொல்ல முடியும்? நான் ஒருத்தர் தனித்தனியா கூப்பிட்டு அவங்க எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னு தான் தனித்தனியா போய் தான் சொல்லணுமே தவிர இதை விட எளிமையா சொல்றது. ஆனா இதுக்குள்ள வந்து இந்த இடத்துக்கு நீங்க எளிமையா தான் இருக்கும். ஆனா இது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலன்னு தான் தோணும். என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இப்ப இந்த 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 மைக்குக்கு சுத்தமா என்ன கிடையாது, அறிவு கிடையாது. இப்ப நான் பேசுறேன்ல, இது வழியா தானே வருது. இந்த வர்ற காத்துக்கும் அறிவு கிடையாது இல்ல, இந்த 2 பேருக்குமே அறிவு கிடையாது இல்ல. அந்த மாதிரிதான் நம்ம நிலைமையும். அதாவது இந்த மைக்கு நான் பேசினாதான் வெளியே போகுது. அந்த மைக்குங்கிற ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் பேசின பேச்சுக்கும் மைக்குக்கே அதை சொல்லணும்னா என்ன நடக்கணும்? அங்க கடவுள் வேலை செய்யணும். இதுதான் கல்யாணிக்கு கரும்பு கொடுக்கறது. கடவுள் அங்க எப்படி வேலை செய்வாரு? எப்படி வேலை செய்வார்? இப்ப இந்த மைக் இல்ல, கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறாருப்பா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்க பேசுறீங்க, வெளியில கேக்குது. ஆனா இது இந்த மைக்கு ஏன் அது வரல? இப்ப எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் இல்லப்பா, உனக்கு அந்த புத்தி இருக்குது, இதுக்கு அந்த புத்தி இல்லை, அதனால இது அறிவு இல்லாது, நீ அறிவு இருக்கிறவன் அர்த்தம் அப்படின்னு. அதனாலதான் நமசிவாயங்கிற பேரை நம்ம கிட்ட வச்சுக்கிறான். மற்றதுக்கெல்லாம் வெறும் மந்திரம் தான். இந்த மைக்குக்கு ஒரு மந்திரம் இருக்கும், சேருக்கு ஒரு மந்திரம் இருக்கும், புறாவுக்கு ஒரு மந்திரம் இருக்கும், பாம்புக்கு ஒரு மந்திரம் இருக்கும், கல்லுக்கு ஒரு மந்திரம். இன்னும் கூட நீங்க மந்திரத்தை கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா நிலம், நீர், தீ, வலி, வாயு, இந்த மந்திரம் தான் பெருசு. பஞ்சபூதத்துக்கான மந்திரம் தான் பெருசு. மற்றதெல்லாம் அந்த உயிரை அதோட கனெக்ட் பண்ணணும். நீங்க எந்த உயிரை? கருடனா, கருடனோட உயிரையும் கருடனோட உடம்பையும் கனெக்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன வேலை பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, கருட உபாசனை மந்திரத்துக்கு 2-3 மந்திரத்தை சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க, தொடர்பு ஏற்படுத்துவாங்க. அல்லது பாம்புக்கு ஒரு மந்திரமா, அல்லது பூதத்துக்கு ஒரு மந்திரமா, அல்லது மோகினிக்கு ஒரு மந்திரமா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உயிர் அப்புறம் இவங்க பண்ற ஆற்றல் அதுல அது வந்து வர வச்சிரும். வர வச்சு அதுக்கப்புறம் இவங்க வேலை வாங்கணும். இப்படிதான் மந்திரம்லாம் நடக்கும். இதுல மந்திரம் உண்மையா பொய்யான்னு கேட்கக்கூடாது. கந்த சஷ்டி கவசமும் கண்ணூர் கவசமும் படிக்கிறவங்க தான் இங்க 99% பேரு.
திருமுறை படிக்கிறோமோ இல்லையோ, கந்தசஷ்டி கவசமும் சண்முக கவசமும் படிப்போம். இதுல மந்திரம் எங்கெல்லாம் நம்மளை துரத்துது, மந்திரத்தின் மூலமா எப்படி நம்மளை விரட்டுறாங்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்காம இல்லை. ஆனா அதை நம்பிக்கிட்டு அது நம்ம வாழ்க்கை அழிச்சிருன்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படிங்கிறார் பாம்பன் சுவாமிகள். அதனால என்ன பண்றாருன்னா, பேயை நம்புறவங்க நம்பி அதுலயே போயிடாதீங்கிறார். பேயின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லல அவரு, அதை சொல்லியே அதுலயே நம்பி அதுலயே வாழ்க்கையை நடத்திடலாம், அதை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறதும் தப்பு. அதை நினைச்சுக்கிட்டு பயந்து போறதும் தப்பு. ஏன்னா அதுக்கு மேல நாம பரம்பொருளை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அருளாளர்கள் நமக்கு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த அறிவு இல்லாத பொருள்களோட நம்மள சம்பந்தப்படுத்தணும், இது ஒரு வேலை. இதுல சம்பந்தப்படுத்தினாலும் இந்த உடம்புக்கு என்னைக்கு அறிவு வந்துடாது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நமக்கு அறிவு வருது இல்ல, அந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த உடம்புனாலேயே நமக்கு அறிவு வந்துடும் நினைக்க கூடாது. ஏன்னா அந்த உடம்புக்கு என்னைக்கு என்ன இல்ல, அறிவு இல்லை. அப்ப அந்த உடம்ப நமசிவாயங்கிற ஒரு வடிவம் கொடுத்து அதுல சக்திங்கிற இறை ஆற்றலை நீங்க பிட்டின் பண்ணா நடராஜர், நீங்களே நடராஜர், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒன்று புரிஞ்சிடுதுன்னு சொன்னா, இந்த நமசிவாய வாழ்கன்னு சொன்னா, நான் இன்னைக்கு வாழ்ந்து ஒரு அறிவை அனுபவிக்கிற அறிவாளியா இருக்கிறேன்னு சொன்னா, முதல்ல நான் சொல்ல வேண்டியது நமசிவாய வாழ். இங்க என்ன கிடையாது, மந்திர விஷயம் கிடையாது. ஒரு பேரு எனக்கு, நான் சரவணன் ஒரு பேர் இருந்தது இல்லை, அது உண்மை கிடையாது. ஏன்னா சரவணங்கிற பேரு எனக்கு தகுதி கிடையாது, ஏதோ இடுபுரியாது. ஆனா எனக்கு உண்மையான பேர் எது, நமசிவாய. எல்லாருக்கும் நமசிவாய தான். இந்த நமசிவாயங்கிறது என்னோட பேராகவும் நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்து என்ன வாழ வச்சது கடவுள். அப்ப நான் எடுத்த உடனே எதுக்கு நன்றி சொல்லணும், நமசிவாய வாழ்வு. இப்ப நமசிவாயங்கிறது தான் நாமம். இதுக்கு மட்டும் இல்ல, இந்த வேதத்துக்கும் அதுதான் பேரு, கல்லுக்கும் அதுதான் பேரு, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் பேரு. எப்படி எப்படி அது எல்லாத்துக்கும் பேரை நினைக்க சொல்லலாம் ஒரு வகையில? அப்படி கிடையாது. பஞ்சபூதத்துக்கு மந்திரம் வேற இருக்குது. எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க அறிவு எதையல் மூலமாலாம் பெறீங்களோ அந்த கனெக்ஷன்ல அது நமசிவாயங்கிற பேர்ல எல்லாமே அடங்கிடும். நமசிவாயங்கிறது எதுக்கு, இப்போ நமசிவாயங்கிறது எதுக்கு இருக்குது, இந்த அறிவு இல்லாத பொருள்களில் அறிவை பெறுவதற்கு அறிவுள்ள ஆன்மாவிற்கான தொடர்பு கருவியாக இறைவன் வந்து நிற்கிற சிவசக்தியாகிற வடிவம். சிவசக்தினா என்ன, ஆணும் பெண்ணும் நீங்க உடனே அத்தனாரிக்கு போயிடக்கூடாது. மாயை பொருளாகவும் அதிலே அறிவுக்கு உரிய ஆற்றலாகவும் இருக்கிற ஒரு தன்மை. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கும் சிவசக்திங்கிறதும் நமசிவாயங்கிறதுக்குள்ள அந்த பேருக்குள்ள எல்லாம் அடங்குங்கிறதும் அங்க பேரா பார்க்கணும். ஏன் பேரா பார்க்கணும்னா, இன்னொரு கூடுதல் விளக்கம் சொல்றேன் பாருங்க. இந்த வேதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், வேதம் திருமுறை எதுவா இருக்கட்டும், ஒரு பேப்பரு ஒரு ஓலை ரெண்டாவது ஓலைன்னு கட்டி வைக்கிறீங்கல்ல, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து இப்படிலாம் கட்டி வைக்கிறோம்ல, அங்க ஒன்னே கிடையாது. இந்த கட்டி வைக்கிறது அல்லது கோர்த்து வைக்கிறது பலவா இருக்கிறது, இது எல்லாமே ஒரு மந்திரத்துக்குள்ள அடங்காது. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இப்ப பஞ்சபூதத்துக்கு என்ன சொல்லிடுவோம், லா பா ரா யா ஆ, இதுதான் பஞ்சபூதத்துக்கு மந்திரம். லா பா ரா யா ஆ. உண்மை விளக்கத்துல படிச்சீங்கன்னா தெரியும், எழுத்து லா பா ரா யா ஆ பார்னு இருக்கும். ஒரு ஒரு பூதத்துக்கும் ஒரு எழுத்து தான் சொல்லியிருப்பாங்க. அங்க ஏன் கிரீமு கிளீமு சுலீமுன்னு ஒரு 4 எழுத்து சேர்க்கல? ஏன் சேர்க்கல? அது ஒண்ணும் தனித்தனி மெட்டீரியலா வச்சு அது அதுக்கு ஒரு மந்திரத்தை பிரிச்சு வைக்கிறான் பெருமான். அங்க என்ன பண்ணல, மண்ங்கிறது நீங்க பார்க்கிற மண் இல்ல, அது மண் என்பதற்கான ஒரு காரண பொருள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் படிக்கிறீங்கல்ல, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ங்கிறதுக்கு மூலப்பொருள் மண்ணு. நீர், சுவைங்கிறதுக்கு நீர். இந்த நீருங்கிற மூலப்பொருளை நீங்க தண்ணி ஊத்தினா மட்டும்தான் சுவை இல்ல,
உங்க நாக்குக்குள்ள மண் என்கிற ஒரு பூதமும் அதுக்கான எழுத்து இருந்தாதான் நீங்க சுவைக்க முடியும். இப்ப மண்ணுங்கிறது நாக்குக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க வெறும் தண்ணீருக்குள்ள மந்திரத்தை மட்டுமா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நீங்க இதுல ரொம்ப போட்டு மண்டைய குழப்பிக்க வேணாம். இதுல போனீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டீங்க. அப்புறம் அது ஒரு உதாரணத்துக்கு அதை விளக்குறேன். அதனால நீங்க பேரா சொல்லிடணும், இது தம்பு வேணாசாமி, நாங்க இந்த எழுத்துக்கு மந்திரம் சொல்லி இந்த நாக்கை மட்டும் தனியா கையில எடுக்க முடியாது, மூக்கை மட்டும் தனியா கையில எடுக்க முடியாது. அதனால நமசிவாயங்கிற பேர்ல இது எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கிறோம். அதனாலதான் அது டாப். அதுலதான் வேதமும் வந்துருது. நீங்க தனித்தனியா பிரிச்சு இதுக்கு அதுக்குன்னா பிரிச்சீங்கன்னா ஒரு கோப்புக்குள்ள பலவாய் சடமாய் இருக்கிற ஒரு கோப்பு இருக்குல்ல, இந்த கோப்புல எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தலைமை பெயர் நமசிவாய. இந்த நமசிவாயங்கிறத வச்சு அனுபவிக்கிற ஆன்மா இருக்குதுல்ல, இந்த ஆன்மா உலகத்துல எத்தனை பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா 5 பொருள் தான்பா முடிவானது. ஒன்று இறைவன், இன்னொன்று அருள், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று மறைப்பு, இன்னொன்று ஆணவம். இத கூட நாம என்னன்னு சொல்றோம், இந்த ஆன்மா இந்த 5ஐயும் பிரிச்சு பழகிறதுக்கு உள்ள கருவிதான் சிவய நம. இந்த சிவய நமங்கிறதுக்குள்ள என்னென்னது இருக்குதுன்னு நீங்க நினைச்சு மந்திரம் சொன்னாலும் நினைக்காம சொன்னாலும் உங்களுக்கு அதுல பாடம் புகட்டி உங்களை அதுல நிக்க வைக்க வேண்டியது யாரோட வேலை? நமசிவய என்பதில் இருக்கிற இறைவனோட வேலை. இறைவன் எந்த இறைவன் கேட்டா பதில் சொன்னல, சிவைய நம்ம உருட்டும் போது எந்த இறைவன் வேலை செய்யறான் உங்களுக்கு? சிவைய நம்ம நீங்க ஜபிக்கும் போது எந்த இறைவன் வேலை செய்வான்? நமசிவாயம் என்கிற உடம்பிலே இருக்கிற இறைவன் தான். எப்ப நீ ஆசைப்படும் போது இறைவனை வச்சு ஆசைப்படு, நீயே ஆணவத்தை வச்சு ஆசைப்படாதுன்னு சொல்லுவான். சரி, ஆணவத்தை வச்சு ஆசைப்படாதுன்னு சும்மா சொல்லிடுவானா? அதுக்கு ஒரு அடியே, ஒரு பொம்பளைய, ஒரு பேனாவை, ஒரு நிலத்தை, ஒரு பூமிய, ஒரு ஏதாவது ஒரு பாசத்தை அல்லது ஒரு மோகத்தை கொடுத்துதான் இது ஆணவம்பா, இது உன்னை கொண்டு இப்படி தள்ளுது, நீ கடவுளை இதுல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வரலாறு காட்டுவான். இப்ப சிவயனம்ங்கிறதோட வேலை என்ன? உலகத்துல எது எது எப்படி இருக்குதுன்னு முதல்ல காட்டணும். அப்புறம் எதை எதை எங்க வைக்கிறது நீயா தள்ளிட்டு மேல வரணும். இது வரைக்கும் சிவயனம்ங்கிறது உங்களுக்கு ஒரு கருவி. இது வரைக்கும் எது வேலை செய்யும்? இது வரைக்கும் எது வேலை செய்யும்? பஞ்சசபை நடராஜர் தான் வேலை செய்வார். பஞ்சசபை நடராஜர் வேலை செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஆணவம், இது மறைப்பு, இது நானு, இது உலகத்துல அருள்னு தெரிஞ்ச உடனே சிகாரத்துக்கு வந்த உடனே டப்புன்னு மாறிடும். என்ன வருவாங்க? இப்ப நீங்க 59 ஆன உடனே 12ன்னு வருது இல்ல, 60ன்னு வராது இல்ல, அந்த மாதிரி டப்புன்னு எது மாறும்? ஓம் சிவ சண்முக சிவ ஓம் மாறிடும். அங்கதான் கால் இல்லாத தியாகராஜர் சோமாஸ்கந்தர்லாம் உங்களுக்கு புரியும். எப்படி? இந்த சிகாரம்னு வந்த உடனே கடவுள் என்ற இடத்தை தொட்ட உடனே கடவுள் நான் யாருங்கிறத காட்டிடுவான். இதுவரைக்கும் நீ யாருன்னு காட்டினு வந்தான்ல சிவைய நம்மல, இந்த சீய தொட்ட உடனே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு நாங்க காட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் இந்த பேசா எழுத்து பிஞ்செழுத்துன்னு சொல்ற சிகாரம் 6 எழுத்தாவோ மாறும். என்ன புரிஞ்சுது? அதுல சிவய நமங்கிறத இந்த நமசிவாய என்கிற உடம்பை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற உயிர் பயிற்சிக்கு உள்ள போக போக ஆணவம் தெரியும், கர்மம் தெரியும், உடம்பு தெரியும், அருளும் தெரியணும். உலகத்துல எல்லா பொருள்ல இருக்கிற பயன்பாட்டுல நன்மை தீமை இல்லாம அடி வாங்காம நல்லதா செய்யற விஷயம்லாம் வேலை செய்யும். பகரம் வரைக்கும் வேலை செய்யும். ஆனா கடவுள்ங்கிறத காட்ட வரும்போது எப்படி ஆகும்? கடவுள்ங்கிறத காட்ட வரும்போது எப்படி ஆகும்? என்ன சார்?
கடவுள் அப்படின்னு ஒன்ன காட்டணும். இப்ப நீங்க இப்படி கூட வச்சுங்களேன், இது மகரம் அப்படின்னா என்ன? மலம். நகரம் அப்படின்னா திரோதம். ரெண்டையும் மாற்றிக்கிட்டு அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம சொல்றது திரோதம் மலம். திரோதம்னா மறைப்பு, மலம்னா என்ன? ஆணவம், அதை ஒட்டி வருகிற கர்மம், அதை ஒட்டி வருகிற உடம்பு, மாயை, இதெல்லாம். இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யறேன்ல, உடம்ப வச்சுக்கிட்டு வேலை செய்யற நானும் உடம்புல இருந்து எப்படி விலகிறது? நீங்க இந்த பிரளய கலர் விஞ்ஞான கலர்லாம் மறந்துருங்க. சாதாரணமா நமக்கு பிரச்சனையில் இருக்கிற நாமம். இப்ப இதுல நீங்க இந்த மந்திரம் ஜபிக்க ஜபிக்க உட்காந்துக்கிட்டே ஜபிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னா அடுத்த பிறப்புல உங்களுக்கு இதை கொடுப்பான். போன பிறப்புல நீங்க மந்திரம் உச்சாரிச்சு சிவய நமங்கிறத விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு மரணம் அடைஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிறப்புல தொடக்கத்துல இருந்தே நீங்க சிவய நமன்னா என்னன்னு புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத காட்டிடுவான். உருட்ட விட மாட்டான். இந்த உருட்டுறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுல முதல்ல மாயையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு வேலை, கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு வேலை, ஆணவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு வேலை. இது எல்லாமே மகரத்துல வரும். இந்த மகரத்துல வருதுன்னு வச்சுங்களேன், அதுதான் முயலகன். அதுதான் முயலகனார் தங்கும் மகரம். கீழே போட்டு பெருமான் அமுக்கிட்டு இருக்கிறார்ல முயலகன், அவனுக்கு பேர் தான் மகரம். மகரத்துல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வருவீங்க? ஆணவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? வினையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? மாயை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? மாயைன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? மாயைன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? தத்துவமா படிச்சது தான் சொல்லுங்களேன். மாயை என்ன சொல்லுவீங்க? என்ன சார் இது? மூலப்பொருள் அதை விட்டுருங்க. நம்ம லெவல்ல இப்ப நம்ம உட்காந்துங்கிறோம்ல, இப்ப நமக்கு மாயை எது? உடம்பு தானே. சரி, இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதை பத்தி எப்படி யோசனை பண்ணி வச்சுக்கிறீங்க? இந்த மாயைங்கிற மலத்துல இருந்து வெளியே வரணும், எப்படி யோசனை பண்ணி வச்சிருக்கிறது? என்ன சார் நீங்க என்னமோ நாங்க பாடம் கேட்டு போகணும்னு பார்த்தா எங்களை விட்டா இங்கேயே அருளை கொடுத்து முத்தி கொடுத்துருவீங்க போலக்கு என்ன கூடாது. இப்ப மாயையை நீங்க விடணும், எப்படி விடுவீங்க அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி வச்சிருக்கனால அப்பதானே சார் பெருமான் தப்பு ரைட்லாம் சொல்லுவான். நீங்க தப்பாவும் திங்க் பண்ணி வைங்க, சரியா திங்க் பண்ணி வைங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சார் நான் இந்த ஆசையை விடணும்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? ஏதோ பதிகம் தான் சார் பாருண்ணா, நான் எப்போவாது கேட்டனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கிற பிரச்சனையில தான் வந்தேன், நடுவில் ஏதாவது பாட்டு போவேன், நீங்க என்னமோ அதை விட்டு கேட்டியா இதை கேட்டியானா என்ன அர்த்தம்? நீங்கல்ல மாயையை நான் எப்படி விட வேண்டும் என்று கேட்டேன். எப்படி விடணும்? உங்க லெவலுக்கு நீங்க எப்படி விடலாம் மாயையை? எப்ப நீக்குவீங்க? எந்த வயசுல நீக்குவீங்க? அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். வயசான காலத்துல பொம்பளை ஆசை இல்லைன்னு சொன்னாக்கா நாங்க ஒத்துக்குவோமா? அது வயசாகி போச்சு, நாடி நரம்பு தளர்ந்து போச்சு, அதனால ஆசை இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப கூட நினைவாற்றல் நல்லா வேலை செஞ்சா பார்த்துக்கினே இருக்கணும், பெருசான்னு தோணும் இல்ல? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எப்படியாவது ஒரு லேடி செக்ரட்டரி போட்டு உட்காந்துக்கிறாங்க இல்ல, உங்களுக்கு தெரியாது. அப்பதான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு கார்பரேட் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டு இன்புறுதல் ஒரு பக்கம், அப்படியே கண்ணு வேலை செய்யலனா கூட அது ஒரு தடவை பார்த்து நினைச்சு இன்புறதுன்னு ஒரு வயசான காலத்துல வேலை செய்யும். அதுவும் மாயை விடுறது, பற்று விடுறதுன்னு. அப்ப நீங்க எந்த பற்ற விட்டீங்க? கல்லாத காலத்துல என்ன முடியலையோ அதை விட்டதுக்கு பேரு பற்று விடுறாரு அவரு. என்னையா அது? என்னதான் ஞாபகம்? அது ஒண்ணும் இல்ல இல்ல. அப்பவும் விட முடியாது ஒண்ணு மாட்டிக்கிட்டு நினப்பு வகையில பொழப்பு கெடுக்குதுல்ல, நினப்பு பொழப்பு கெடுக்குதும்பாங்கல்ல. அப்ப ஏதாவது ஒரு வகையில அது பண்ணிட்டு இருக்குது. அப்ப நாம மாயையை விட்டோன்னு பேசுறது தப்பா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா மாயையை விடுறதுன்னா என்ன அப்படின்னு கேக்குறேன். என்ன பற்று விடற்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருல்ல, பற்று விடுவதற்கு என்ன? பற்றற்றான் தாளை பற்றுதல் பார். அவர் அழகா தப்பிச்சிருவார். அவர் பற்று அற்றான் தாளை பற்றுக, எதுக்கு? பற்று விடற்கு. அதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதுல அது நமக்கெல்லாம் ஒண்ணும் அது அர்த்தம் இருக்குது. அதுல பற்று இல்லாதவனுடைய தாளை பற்றினால்தான் நீங்கள் பற்றை விட வேண்டும் என்றால் பற்றை விட முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு.
பற்ற விட முடியாதுன்னு தானே சார் அதுக்கு அர்த்தம். நீங்க பற்று இல்லாதவனுடைய தாளை பற்றுறதுங்கிறது அந்த காலத்துல பற்று விடும், அதுக்கு முன்னாடி பற்றுங்கிறது போகாது. அப்ப மாயையால நாம முயற்சி செய்யறதுங்கிறது என்ன அர்த்தம்? நம்மளால முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு வேற என்ன அர்த்தம் அதுக்கு? சரிங்க சார், அதை விட்டு தொலைங்க, பரவாயில்ல, இந்த விதியைவாது விட்டுருவோம். விதியை நம்ம வாழ்க்கையில என்ன சேலஞ்சில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப நான் பேசுறேன். அதுதான் நீங்க சிவைய நமன் சொன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது சார், வேற ஒண்ணும் இல்ல. சிவைய நமன் உங்களுக்கு ஒரு மதப்பு இருக்குது இல்ல, அதை சொல்லிட்டா எங்கேயோ மேல பெருமான் கொண்டு போயிடுவான்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்ல, அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தான் சொல்றேன் நான். அது நினப்பு ரைட்டு, ஆனா பிரச்சனை என்னங்கிறது தான் எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் நான் இதுவும் சொல்லுவேன், ஜோதிடத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஜோதிடத்து மூலமா என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த சிவயனமாங்கிறதுல முதல்ல மாயையை பத்தி நாம என்ன பண்ணிட்டோம், இந்த உடம்பு தான் சார் சொல்றீங்க மாயையில, இது பார்த்தா உடம்பு உடம்பா மாயையா பிறந்து மாயையின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த உடம்புன்னு பேர் வச்சு, ஆனா கர்மாவில தான் பதில் சொல்றேன். பதில் எதுல சொல்றீங்க நீங்க? உடம்ப வச்சு சொல்லல, பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதான் உங்களுக்கு உடம்ப வச்சு தெரியுதே தவிர உடம்பு என்னவா தெரியல, உடம்பா தெரியல. உடம்பு உடம்பா தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டோம்ல சார். இது ஏதோ நோய், இது ஏதோ இழவு, இது ஏதோ பெறுவது, இன்பம், பிணி, நோய், இறப்பு, இப்படிதான் சார் இந்த உடம்பு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்பா நீ உடம்ப பத்தி சொல்லலப்பா, வினைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அது. சரி, அப்ப உடம்ப பத்தி என்னன்னு சொல்றது? என்ன சார் ரொம்ப குழப்பம், மறுபடியும் கொண்டாந்து குழப்பத்துல ஓடுறீங்க. உடம்ப பத்தி என்ன சொல்றது? சரி, அப்புறம் வச்சுக்குவோம் அத. சரி, பேரு எதனால வருது எனக்கு? நான் பெற வேண்டும், இழக்க வேண்டும், நான் நோய், இப்படிலாம் பெருமான் கொடுத்துருக்கிறானா, இது எதனால வருது? ஏன் வருது? எதனால வருது? வினை பயணம். மறுபடியும் அங்கே போய் நிக்கிறாரு. வினை பயன்தான் அது. சரி சார், இந்த பிறப்புல எனக்கு பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்புன்னு நான் முடிச்சுட்டேன் இல்ல, இதே மாதிரி அடுத்த பிறப்புல எனக்கு பேரு, இழவு, இன்பம் பெருமான் ஒரு கணக்கு போட போறான்ல, அது எதனால வருது? அதுவும் வினையால வருதா? என்ன ஒன்றும் புரியலையே எனக்கு. சரி, இந்த வினைக்கும் அந்த வினைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ ஒரு பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. இந்த பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுங்கிறது வினையால வருதுன்னு ஒரு பதில் சொல்லியாச்சு. அடுத்த பேரு, இழவு, இன்பம், பிறப்பு இல்ல, அதுவும் வினையால. இதெல்லாம் எந்த வினையால சார் வருது கேட்கறது இல்ல. நம்ம இவ்வளவு நாள் தத்துவம் பச்சாச்சு, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறதான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு. அதான் சிவைய நம்மையோட வேலை. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னா ஒண்ணும் இல்லை சார், நான் எதுக்கு ஆசைப்படுறேன், ஏன் ஆசைப்படுறேன், எதுக்காக உயிரை விடுறேன்னு தெரியாமலே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை வச்சுதான் நான் எதை பெற்று எதை கத்துக்கணும்னு எனக்கு வினை ஆக்குறான் பெருமான்னு சொல்லணும். என்ன சொன்னேன்? இது ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் லிங்க் கொடுக்கறது. இந்த லிங்க் கொடுக்கறது தெரியலன்னா நம்ம கடைசி வரைக்கும் தத்துவம் படிக்கிறதுனா சும்மா வேஸ்ட். அது நான் எதை படிக்கணும், எதை பிடிக்கணும், எதை மாதிரி கத்துக்கணும்ன்றது, அதாவது எதை பிடிச்ச அதுல என்ன தப்பு, அதுக்கு தான் பேரு. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு இதுல மட்டும் உதாரணம், மற்றது நோய் எல்லாத்துக்கும் இதான் பொது. எதை நான் அடையணும்னு பாடுபட்டனோ, அதுக்காக உயிரை விட்டனோ, அதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை அடைஞ்சியோ, அதுல என்ன கத்துக்கணுமோ அதை ஒட்டி அதுக்கு பெருமான் கொடுக்கிற செயலுக்கு பேர் தான் வினை. அதுக்கு பேர் என்ன? ஆணவன் பேர். நாம விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஆணவத்துக்கு நீ எதை கத்துக்கணுமோ அதுக்கு பெருமான் கொடுக்கறதுக்கு பேர் வினை. வினைனா என்ன? இப்போ வினைனா என்னன்னு இப்ப புரியுது. நீங்க இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் மறந்துட்டு கேட்கணும் சார், அப்பதான் புரியும். இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் என்னன்னா நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வினை கொடுக்குறான். நான் அந்த பேசல, இப்ப அதை தான் பேசுறேன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப நான் என் வாழ்க்கையில வினையை புரிஞ்சுக்கணும், இப்போ இதை தீர்த்துக்கணும். இப்ப அப்படின்னு ஒரு ஆள் கூட கோபம் வராம சொற்பொழிவு 15 நிமிஷமா கேட்டா என்ன அர்த்தம்? சொற்பொழிவு வினை 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 புண்ணியம் பாவம் அப்படின்னு கணக்கு போட்டுனே கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? அது வினான்னு சொல்லுங்கப்பா, எனக்கு எப்படி வினை வருது, நான் தான் வானான்னு நினைக்கிறேன்னு கேட்க வேணாமா? நீங்க எங்க சார் வினைய வானான்னு நினைச்சீங்கன்னு நான் பதில் சொல்ல வேணாமா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எதுக்கெல்லாம் முன்ன ஆசைப்பட்டையோ அந்த ஆசைப்பட்டத வேணுமா வேணாம் நீயே புரிஞ்சுக்கணும். அது கொடுக்கறதுதான் பேரு. முன்ன நீ ஆசைப்பட்டு அடைஞ்ச பார், அதை அவனா கொடுத்து, ஆனா அதை அடையக்கூடாதா அடையணுமா அதுல நீ தெரிஞ்சுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்பான். நான் சொல்றேன், இந்த ஒரு இடத்த எல்லாத்துக்கும் ஃபிட்டிங் பண்ணிக்கணும். போன பிறப்புல நான் அடைஞ்சம் பாரு நானா, அதுக்கு பேர் ஆணவம். அது நீ அடைஞ்சதுனால தப்பு ரைட்டு நீ எதை கத்துக்கணுமோ அதுக்கு கொடுக்கறதுக்கு பேரு பேரு என்கிற வினை. இது ரெண்டும் எப்படி புரியுது? இது புரிஞ்ச பிறகு நீங்க நல்லவனா வாழ்ந்து ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, நாம செய்யற தப்பு எல்லாம் உலகத்துல தப்பு இல்லாம கணக்கு போட வச்சு உங்களை தப்புக்குள்ள தள்ளி ஆனா சரியானதா காட்டுவான். அந்த இடத்துக்கு வரும்போதுதான் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும். இந்த இடம் மட்டும் ரொம்ப குழப்பற மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிறீங்களா? ஆனா அது நல்லா தெரியும். நல்ல ஜோதிடர்களோட துணையோட உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த பூர்வ காண்டம் கேட்கும் போது இந்த காண்டத்துல நீங்க, அது எல்லாருக்கும் வராது, கொஞ்சம் ஆன்மீகத்துல மேல இருக்கிறவங்களுக்கு அதுதான் நாயன்மார்களுடைய வாழ்க்கையில தப்புங்கிற மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வினையா தெரியும். ஆனா அது வினை பாவத்துல வராம நீங்களும் அதுல ஈடுபடாத மாதிரி வச்சு ஆனா அந்த செயலை நிகழ்த்தி உங்களை வெளியே கொண்டு வருவான். அங்கதான் வினை ஒப்புனா கிடையாதுன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. என் வினை எல்லாம் ஒன்னும் ஒக்கல, ஆனா வினை ஒக்கிற மாதிரி காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணது பாவம் தான். யாரோட பார்வையில? எதிராளி பார்வையில. ஆனா அது பாவம் இல்ல, நீயா அதுக்குள்ள இல்ல. ஆனா உன் வினைப்படி அந்த செட்டிங் வருது. ஆனா அந்த செட்டிங்ல நீ தப்பா இல்ல. ஆனா அது உள்ள போய் நீ நான் என்ன நினைக்கணும், நீ என்ன கத்துக்கணும்னு நினைச்சியோ அதை கத்துக்கிட்டப்பா, அதனால நீ நல்லவனாயிரு அப்படின்னு சொல்லி உங்களை மேல தூக்குற இடம் வரும் பாருங்க. அங்கதான் நீங்க வினையில இருந்து எதுக்கு வரீங்க? ஒரிஜினல் மாயையில இருக்கிறீங்க. ஒரிஜினல் மாயைன்னா என்ன? வெறும் உடம்பு, அதுல எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அதுல நீங்க ஆணவங்கிறது உங்களை தாக்கிக்கிட்டு இருக்காது, வினைங்கிறது உங்களை தாக்கிட்டு இருக்காது. இப்ப உங்களை மாயைனா என்ன? உங்க கருவி உங்க விஷயமா இருக்கிறது தெரியும். உங்க கருவி உங்க விஷயமா இருக்கும் போதுதான் என்ன தெரியும்? நமசிவாய வாழ்கன்னு தெரியும். இத்தனை பிறப்பு பிறந்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்ங்கிறதெல்லாம் இந்த மாயைங்கிற உடம்புக்குள்ள நீங்களா ஆணவமும் கர்மாவும் இல்லாம நீங்களா நிற்கும் போதுதான் அருள் இதையெல்லாம் காட்டும். ஏன்னா இப்ப உடம்பு எது? நமசிவய என்ற பெயரால் இருக்கிற எங்கும் திருமேனியாக இருக்கிற அருள் வேலை செய்கிற நிலையமா இருக்கும். அப்பதான் அருள் சிவ நெறி சார் தன்மைக்கு நாம போறோம். அதுதான் அருளை முதல்ல வச்சு, ஆனா சிவம் தான் தலைமையானது. ஆனா அருளை ஏன் முதல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த வழிக்கு நீங்க வர்றதுக்கு இவ்வளவு வேலை இருக்குது. ஓரளவுக்கு என்ன சொல்ல வச்சாங்க. ஆனா எந்த அளவுக்கு நீங்க அதுக்குள்ள திருப்பி குடைஞ்சிக்கிறீங்களோ, எப்படி குடைஞ்சிக்கணும்? எம்பிரானும் எம்பிராட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து ஆடு ஏல் ஓர் எம்பாவாய் என்பது. அது என்ன புரியுது இல்ல? தொப்புன்னு குதிச்சு எந்த அளவுக்கு கையை காலை அடிச்சு ஒட்டச்சு உங்களை ஒட்டச்சு குதிக்கிறீங்களோ, எவ்வளவு அந்த தண்ணியை கலக்குறீங்களோ கலக்குங்க, உங்களுக்கு ஏல் ஓர் எம்பாவா என்பதை சொல்லி இந்த அளவிற்கு பெருமான் திருவருளை நினைக்க வைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.